உத்தராகண்டில் சுரங்க விபத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்பதற்கான இறுதிக்கட்ட பணிகளை அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி நேரில் பார்வையிட்டு வருகிறார். களத்திலிருந்து கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், அம்மாநில முதல்வர் பார்வையிட்டு வருகிறார். அங்கு நடக்கின்ற அந்த மீட்பு பணிகளை தற்போதைய நிலவரம் என்ன? அங்கே தொடர்ந்து புஷ்கர் சிங் தாமி கடந்த 2 நாட்களாகவே தினந்தோறும் அவர் இந்த இடத்திற்கு வந்து மீட்பு பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை ஆய்வு செய்து வருகிறார். அது மட்டுமில்லாமல் அதிகாரிகளுடனும் சரி, அதே போல தேசிய பேரிடர் மீட்பு படையினர், மாநில பேரிடர் மீட்பு படையினர் உள்ளிட்டோரிடமும் அவர் தொடர்ந்து பல்வேறு தகவல்களை கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 20 மணி நேரத்திற்கு மேலாக அந்த ஆகர் இயந்திரம் செயல்படாமல் இருக்கிறது. தற்போது கூட செயல்படவில்லை என்பதுதான் இப்போதைய நிலைமை. சரியாக 11:30 மணிக்கு அது தனது வேலையை தொடங்கிவிடும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் ஆனால் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. முக்கியமான காரணம், அந்த ஆகர் இயந்திரம் செல்லக்கூடிய அந்த குழாய்க்குள் ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பாகவே அந்த கம்பி வந்து குறுக்க வந்த பொழுது அதனுடைய பிளேடுகள் இடித்ததனால் அந்த 800 mm விட்டம் கொண்ட அந்த குழாயானது கடைசி கட்டத்தில், அதாவது அந்த எங்கு இடிபாடு இருக்கிறதோ அந்த இடத்தில் நெளிந்திருந்தது. நாம் அந்த புகைப்படங்களை பிரத்யேகமாக நேற்றைய தினம் புதிய தலைமுறையில் முதலாக அதனை நாம் ஒளிபரப்பியிருந்தோம். அதன் வாயிலாக அந்த குழாய்க்குள் எக்ஸாக்டாக என்ன நடக்கிறது என்ற தகவல்கள் பார்வையாளர்களுக்கு உடனடியாக புரிந்திருந்தது. அப்படி அந்த நெளிந்து போயிருந்த அந்த பகுதி என்பது தொடர்ந்து அந்த ஆகர் இயந்திரத்தின் பிளேடு முழுமையாக சென்று சுழலும் வகையில் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருந்திருக்கிறது. அதனால் அந்த நெளிந்து போன பகுதியுடன் சேர்த்து கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் பைப்பை, ஏற்கனவே உள்ளே சொருகப்பட்ட அந்த பைப்பை வெட்டி எடுக்கும் வேலை என்பது நேற்று இரவு முழுவதும் நடந்த நிலையில் அது வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வெல்டிங் வைக்கக்கூடிய வேலை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2 மணி நேரம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் அது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் படி 5 மணிக்கு மேல் அந்த ஆகர் இயந்திரம் செயல்பட தொடங்கும் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அது செயல்பட தொடங்கினால் அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்திற்கு அது தொடர்ச்சியாக செயல்படுத்தப்படும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இடையில் எதுவும் கம்பியோ அல்லது வேறு ஏதேனும் கனமான பொருட்களோ இல்லாமல் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 5 மணியிலிருந்து 6 மணி நேரத்துக்குள் அது முழுமையாக குடைந்து எடுத்துவிடும் என்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது 1.5 மீட்டர் வெட்டி எடுக்கப்பட்டாகிவிட்டது. எனவே அந்த கூடுதலான 1.5 மீட்டரை இன்னும் சேர்க்க வேண்டும். அதற்காக இன்னொரு கூடுதலான பைப் என்பதை இணைக்கப்பட வேண்டும். அந்த கடைசி கட்டம், அதாவது 56 மீட்டர் வரை அந்த விழுந்திருக்கிறது அந்த இடிபாடுகள். அதற்கு பிறகாக இன்னும் ஒரு 3-4 மீட்டர் வரை புஷ் செய்ய வேண்டும். அந்த வேலை என்பதுதான் மிக கடுமையாக இருக்கும் என்ற தகவலானது தற்பொழுது கிடைத்திருக்கிறது. பூங்குழலி, நன்றி நிரஞ்சன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.